ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேட்டிவ் ரிப்போர்ட் இஸ் அ டீட்டெயில்டு chronological account of an event, experience or series of event. And இப்போ நரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டோட க்ரோனாலஜிக்கல் அக்கௌண்ட். இந்த ஈவெண்ட் இப்போது நடந்தது, இப்படி நடந்தது, இந்த ஈவெண்ட்டில் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு க்ரோனாலஜிக்கல் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து ஈவெண்ட் நடந்திருக்கோம்ல, அண்ட் அந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்டான அக்கௌண்ட் ரிப்போர்ட் எடுக்கிறதா நரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ப்ரைமர்லி பர்பஸ் இஸ் டு இன்ஃபார்ம் பை ப்ரெசென்டிங் ஃபேக்ட்ஸ் இன் அ ஸ்ட்ரக்சர்டு மேனர், ஆஃபன் இன்கார்பரேட்டிங் டிஸ்கிரிப்டிவ் எலமெண்ட் டு என்கேஜ் த ரீடர்ஸ். அதாவது இதோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஈவெண்ட் இல்லை அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஸ்ட்ரக்சர் மேனரை, ஃபேக்சுவலாக நடந்திருக்கோம்ல அந்த மேனரை நம்ம இன்கார்பரேட் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறது. அதை வாசிக்கும் போது ரீடர்ஸ் என்கேஜிங்காக இருக்கணும். அண்ட் திஸ் டைப் ஆஃப் ரிப்போர்ட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் வேரியஸ் ஃபீல்ட் இன்க்ளூடிங் ஜேர்னலிசம், research and business to convey information clearly and effectively. இந்த நரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படிங்கிற டைப் ஆஃப் ரிப்போர்ட் இது ஒரு டைப் ஆஃப் ரிப்போர்ட். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டிங்லாம் இருக்கும்ல, அண்ட் அதே மாதிரி நரேட்டிவ் ரிப்போர்ட்டும் ஒரு டைப் ஆஃப் ரிப்போர்ட் தான். அண்ட் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ரிப்போர்ட் நரேட்டிவ் ரிப்போர்ட்டை வேரியஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்களாம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம், ரிசர்ச் அண்ட் பிஸ்னஸ் டு கன்வே இன்ஃபர்மேஷன் கிளியர்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. ஒரு இன்ஃபர்மேஷனை கிளியராகவும் எஃபெக்டிவாகவும் கன்வே பண்ணுறதுக்காக ஜேர்னலிசம், ரிசர்ச் அண்ட் பிஸ்னஸ்லலாம் நரேட்டிவ் ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுக்கு சர்டைனான கேரக்டர்ஸ் இருக்குது. க்ரோனாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஈவெண்ட் ஆர் ப்ரெசென்டட் இன் த ஆர்டர் தே அக்கர்ட், ப்ரொவைடிங் எ கிளியர் டைம்லைன் ஃபார் த ரீடர்ஸ். இப்போ நம்ம ஒரு நரேட்டிவ் ரிப்போர்ட்டை ரீட் பண்ணும்போது நம்ம அந்த ஈவெண்ட்டில் இல்லைனாலும் கூட இந்த டைமிங்கில் இது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான டைம்லைனை போட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது ரீட் பண்ணும்போதே இதில் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கும், இந்த டைமிங்கில் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுதான் சொல்கிறாங்க. ஃபேக்சுவல் அண்ட் அப்ஜெக்டிவ். நரேட்டிவ் ரிப்போர்ட்டில் எப்போவுமே ஃபேக்சுவலாகவும் அப்ஜெக்டிவாகவும் இருக்கணும். While it may include descriptive language, the report focus on a factual information without personal bias. நரேட்டிவ் ரிப்போர்ட் எழுதும்போது அது ஒரு டிஸ்கிரிப்டிவான லாங்குவேஜில் இருக்கணும். அண்ட் அந்த ரிப்போர்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஒரு பர்சனல் பயாஸ்டாக இருக்கக்கூடாது. பயாஸ்ட் அப்படின்னா ஒரு தலைபட்சமாக இருக்கவே கூடாது. நரேட்டிவ் ரிப்போர்ட் எப்போதுமே ஒரு தலைபட்சமாக இருக்கக்கூடாது. இவங்களை நமக்கு எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஃபேவராக எழுதக்கூடாது. இவங்களை நம்ம பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நெகட்டிவாகவும் எழுதக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே நம்ம எழுதி கொடுக்கணும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கப்போ டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு என்ன ஆஃபர் பண்ணும் அப்படின்னா ஒரு காம்ப்ரஹென்சிவ் டீட்டெயில்டு அபவுட் ஈவெண்ட், செட்டிங் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு கிவ் அ கம்ப்ளீட் பிக்சர். அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன் அதை ரீட் பண்ணும்போது நம்மளால் விஷுவலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டீட்டெயில்டான காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி இருக்கலாம், இல்லைன்னா அந்த செட்டிங்ஸை பற்றி இருக்கலாம், பார்ட்டிசிபென்ட்ஸ் டோட்டலாக எல்லாத்தையும் பற்றியுமே ஒரு டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். பர்பஸ் ட்ரைவன் அப்படிங்கிறப்போ aim to inform, explain or document specific event or experience for intended audience. இதோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும் அந்த டாக்குமெண்ட்டோட ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஆடியன்ஸ்க்கு எடுத்து கொடுக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேரட்டிவ் ரிப்போர்ட். நேரட்டிவ் ரிப்போர்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன, நம்ம எதுலலாம் நேரட்டிவ் ரிப்போர்ட்டை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜேர்னலிசம், ரிசர்ச் அண்ட் பிஸ்னஸ்லலாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம். ஜேர்னலிசம் டு ப்ரொவைட் டீட்டெயில்ட் அக்கௌண்ட் ஆஃப் நியூஸ் ஈவெண்ட்ஸ். ஜேர்னலிசமில் வந்து நரேட்டிவ் ரிப்போர்ட்டை வந்து ஒரு நியூஸ் ஈவெண்ட், அதாவது டீட்டெயில்டான அக்கௌண்ட்டை கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச்சில் டு டாக்குமெண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரொசீஜர் அண்ட் ஃபைண்டிங். ரிசர்ச்சில் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரொசீஜரையும் அந்த ஃபைண்டிங்கையும் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக நரேட்டிவ் ரிப்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிஸ்னஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டி. இப்போது ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து சோப் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட மேனுஃபேக்சர்லேருந்து அந்த சோப் வந்து எந்த அளவுக்கு பீக்கில் இருக்குது அண்ட் எந்த அளவுக்கு லோவில் இருக்குது அண்ட் எதனால் பீக்கில் இருக்குது எதனால் லோவில் இருக்குது, இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் அந்த நரேட்டிவ் ரிப்போர்ட்டில் வந்து இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த பர்பஸ் ஆஃப் நரேட்டிங் ரிப்போர்ட் இஸ் எசென்ஷியலி ஃபார் எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் இன் அ கிளியர் அண்ட் என்கேஜிங் மேனர். இதோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்ட் ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேட்டிங் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கொடுக்குறதுக்காக அது வந்து கிளியராகவும் என்கேஜிங் மேனராகவும் இருக்கணும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நரேட்டிவ் ரிப்போர்ட் இஸ் அ டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் அக்கௌண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட், ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் அது வந்து ஒரு குரோனாலஜிக்கல் இல்லை அப்படின்னா தீமேட்டிக் ரீடெல்லிங்காக இருக்கும். ஆஃபன் இன்க்ளூட் அப்சர்வேஷன், அனாலிசிஸ் அண்ட் கன்க்ளூஷன். இது எல்லாமே ஒரு அப்சர்வேஷன், அனாலிசிஸ் அண்ட் கன்க்ளூஷன் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணதாக வந்து ஒரு நரேட்டிவ் ரிப்போர்ட் வந்து இருக்கும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நரேட்டிவ் ரிப்போர்ட்டை வந்து டைட்டில் ஆஃப் ஈவெண்ட் ஆர் ஆக்டிவிட்டி. நரேட்டிவ் ரிப்போர்ட்டில் வந்து என்னென்னலாம் வந்து டைட்டில் இருக்கலாம், என்னென்ன ஆக்டிவிட்டி வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன். This section introduce the event, activity or experience being reported. அண்ட் அதில் வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து அந்த ஈவெண்ட்டை பற்றி இல்லை அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறத வந்து நம்ம ஃபஸ்ட் இது பண்ணணும். இட் இன்க்ளூட்ஸ், அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னா த பர்பஸ் ஆர் அப்ஜெக்டிவிட்டி ஆஃப் ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோன்னா அதோட பர்பஸ் இல்லை அப்படின்னா அதோட அப்ஜெக்டிவிட்டியை வந்து சொல்லணும். இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம், ஒரு இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடத்துகிறாங்க இல்லை ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணணும். அண்ட் அதோட டேட்டு, டைமு, லொக்கேஷன், அந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, அதோட லொக்கேஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் நரேட்டிவ் ரிப்போர்ட் எழுதும் போது. த பீப்புள் ஆர் ஆர்கனைசேஷன் இன்வால்வ்டு. அந்த பீப்புள் எல்லாம் இருப்பாங்கல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செமினார் நம்ம காலேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து எங்கெங்கேருந்துலாம் வந்திருக்காங்க அண்ட் எந்தெந்த பீப்புள்ஸ் எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்திருக்காங்கன்னு அதெல்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம இது பண்ணணும். அண்ட் பேக்ரவுண்ட் ஆன் கான்டெக்ஸ்ட் வந்து நரேட்டிவ் ரிப்போர்ட்டில் எப்படி இருக்கணும்னு பார்ப்போம். This section provide background information and context to help the readers understand why the event was conducted. அண்ட் அந்த பேக்ரவுண்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அந்த நரேட்டிவ் ரிப்போர்ட்டை வாசிக்கும் போது அந்த ரீடர்ஸ்க்கு வந்து எதுக்காக இந்த ஈவெண்ட் இல்லை அப்படின்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் இல்லைன்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும். த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அ ஈவெண்ட், அதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ், எதுக்காக அந்த ஈவெண்ட்டு, ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, அந்த ஈவெண்ட் நடக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா இஷ்யூஸ் ஏதாவது அட்ரஸ் ஆச்சா, இல்லை எது இஷ்யூஸ் எதுவும் க்ரியேட் ஆச்சா, இருந்ததுன்னா அதையும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த அவுட்கம் வந்துதா. ப்ராப்ளம்ஸ் ஆர் இஷ்யூ க்ரியேட்டட் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போது 500 மெம்பர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ஒரு 700 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ ஆகும் இல்லையா. ஃபுட்டு, ஸ்நாக் எல்லாமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இடிக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் கடையில் தான் வரும். அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த அவுட்கம் இருந்ததா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அண்ட் நரேட்டிவ் ஆஃப் எ ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோனாலஜிக்கல், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் அந்த நரேட்டிவ் ரிப்போர்ட்டை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் மேட் பிஃபோர் த ஈவெண்ட், எ ஸ்டெப் பை ஸ்டெப் அக்கௌண்ட் ஆஃப் வாட் டுக் பிளேஸ், அப்சர்வேஷன் அண்ட் சிக்னிஃபிகேஷன் மூமெண்ட். ஒரு நரேட்டிவ் ரிப்போர்ட்டை எழுதும்போது அண்ட் அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அதெல்லாம் இருக்கணும். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான அக்கௌண்ட் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் சிக்னிஃபிகேஷன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும்.
சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன். சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்னு, அதே மாதிரி அதை தான் வந்து இதுலேயும் சொல்லியிருக்காங்க. திஸ் செக்ஷன் டிஸ்கஸ் எனி டிஃபிகல்ட்டிஸ் என்கவுண்டர்ட் அண்ட் ஹவு தேவர் ரிசால்வ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணாங்க. ப்ராப்ளம்ங்கிறப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்கேன். எ மேஜர் சேலஞ்ச் வாஸ் த அன்எக்ஸ்பெக்டட் இன்க்ரீஸ் இன் பார்ட்டிசிபென்ட். ஒருவேளை பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலாம். லீட் டு எ ஷார்ட்டேஜ் ஆஃப் மெடிக்கல் சப்ளை. ஏதாவது மெடிக்கல் சப்ளை வந்து ஷார்ட்டேஜ் ஆகலாம். இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே. டு அட்ரஸ் திஸ் ஆர்கனைசர் கோஆர்டினேட் வித் லோக்கல் ஃபார்மசிஸ் டு செக்யூர் அடிஷ்னல் மெடிக்கேஷன். அப்போ ஏதாவது லோக்கல் ஃபார்மசியில் போயிட்டு நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்காக அந்த அடிஷ்னல் மெடிக்கேஷன் இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிடும். அதை தான் வந்து சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளம் அண்ட் அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா எப்படி வந்து நம்ம இது பண்ணுறோம், இது எல்லாமே வந்து ரிப்போர்ட்டிவ் நரேட்டிங்கில் வந்து இருக்கணும். கன்க்ளூஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறப்போ எ சம்மரி ஆஃப் கீ டேக் அவேஸ் அவுட்கம் அண்ட் சஜஷன் ஃபார் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ வந்து சஜஷன் அப்படிங்கிறப்போ ஒரு செமினார் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த செமினார் எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க சஜஷன். அந்த ஃபீட்பேக் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ரோக்ராமோ இல்லைன்னா அந்த செமினார் வந்து ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதை கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூஸ் கிளியர் அண்ட் கான்சைஸ் லாங்குவேஜ். நம்ம ஒரு நரேட்டிவ் ரிப்போர்ட்டில் வந்து கிளியரான கான்சைஸான லாங்குவேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேக்சுவல் டீட்டெயில்ஸை மட்டும்தான் கொடுக்கணும். நம்ம வந்து பயாஸ்டாக எழுதுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் இதில் வந்து என்ன நெசசரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதியிருக்கிற ரிப்போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதே வந்து அந்த டாக்குமெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஷீட்ஸ். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் ஷீட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஷீட்ஸும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து ஆடியன்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட் இதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். அண்ட் இதெல்லாமே நெசசரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபோட்டோஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஷீட். அண்ட் இவ்வளோ தான் நரேட்டிவ் ரிப்போர்ட்டிங். அதோட டீட்டெயில்டான சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும், வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.